அனைவருக்கும் நம் ஷடாட்சர சண்முகனுடைய திருவருள் கிடைக்கப் பெற்று பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் ஒன்று குமிழ்ந்து பலமும் நலமும் என்றும் நிலைத்து இருக்க வேண்டும். வணக்கம். இந்த பதிவு ரொம்ப நாளாக நம் இணையத்தின் வாயிலாக பதிவுகளை கொடுக்க முடியாத சூழ்நிலை வேலை நிமித்தமாக இருந்துவிட்டேன். இது முதல் தொடர்ந்து பதிவுகளை போட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது நாம் ஆரம்பிப்போம். ஒன்றும் இல்லைங்க, எனக்கு பல விஷயங்களை அனுபவ ரீதியாக நாம் கற்றது, பார்த்தது, கேட்டது. இவைகளெல்லாம் எந்தெந்த வழியில் நம் எதை செய்தால் விமோசனம் ஏற்படும். மனிதர்களுக்கும் கவலை என்பது அது எல்லோருக்கும் இல்லாதவர்கள் இல்லை. இப்போ ஒரு நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டா 100 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக 70-80 விழுக்காடு பிரச்சனை இருக்கும். 20 விழுக்காடு நல்லா இருக்கலாம், அது வேற விஷயம். அது அவரவர் பிறந்த கிரகத்தின் அடிப்படையிலும் சூழலிலும் எல்லாத்துக்கும் நிறைய காரணம் இருக்குது. ஆனால் நம் இது முதல் தொடங்க போகிற பதிவு என்னன்னா, எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், பொது கருத்தாக ஒரு சிறு சிறு கருத்துக்களை சொல்லி அவர்கள் நம் ஆலயத்திலே என்ன வழிபாடு செய்தால் அது உடனே விலகும் என்ற ஒரு கருத்தினை மனதில் பதிய வைத்து கொண்டுதான் இந்த பதிவை நாம் பார்க்க போகின்றோம். முதலாக அந்த வரிசையில் அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ உங்களுக்கான பிரச்சனைகளை சிறு துளிகளை சொல்லுகின்றேன். நட்சத்திரத்துடைய குணம் என்ன அப்படி என்றால், எல்லா மனசுல நல்லதும் இருக்கும், ஆனால் தான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உள்ளக்குள்ள இருக்கும். அப்போ எல்லா நல்ல எண்ணங்களையும் எப்படி நம்ம செயல்படுத்துவோம்? நம்மையும் மீறி நாம் பெறுகின்ற செல்வத்தை வைத்துத்தான் எவ்வளவு செலவு பண்ண வேண்டும், எவ்வளவு நாம் ஈகை செய்ய வேண்டும் என்பது தெரியும் இல்லையா? நீங்கள் பாருங்கள், எப்பொழுதும் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு யோசனை பண்ணிக்கோங்க. பக்தி மார்க்கமாகவும் நல்ல மார்க்கமாகவும் எதை சிந்தித்தாலும் நல்ல வழியிலே சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கும். எதையும் கிரகிக்கக்கூடிய தன்மை அதிகம். ஆனால் எங்கே பெருசாக கோட்டை விடுவீங்கன்னா, கிரகிக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் சட்டுன்னு கோபப்படுறது இருக்கு பாருங்க, அங்கே தான் கோட்டை விடுவீங்க. அந்த சட்டுன்னு வர கோபத்தால் உங்களுடைய அந்த ஞான தத்துவம் இருக்கு பாருங்க, சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம், உழைப்பு, புதுமைகளை கற்றுக்கொள்வது அப்படின்னு இருக்கு பாருங்க, இதெல்லாம் எங்கே கெடும்? எதையும் யோசிக்காம அவசரப்பட்டு செய்துட்டு அதில் மன வருத்தப்பட்டு சட்டென்று கோபப்பட்டு பிரச்சனையில் மாற்றிக்கொள்வதாக இருக்கும். அதே மாதிரி பாருங்க, உங்களோடையே ஒரு சிறு பாம்பு உள்ளுக்குள்ளேயே இருக்குங்க. முக்கியமாக சொல்கிறேன், நான் நல்லா புரிஞ்சுக்கணும், இது பொது கருத்து அப்படி என்பதை நீங்கள் மனதில் பதிய வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா உழைப்பீங்க, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற முடியாது. காரணம் என்னென்னா, அந்த உழைப்புக்கு பலனடைவர் ஒருவராக இருக்கும், பாதி அடைவதாக தான் நீங்களாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டு நட்பு கொண்டு அல்லது சொல்லி கொடுங்க, அல்லது அவங்களாம் நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொற்பமாக இருக்கும். உழைத்தாலும் கூட அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்காமல் உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த பதவி, உயர்ந்த நிலை அடையும் பொழுது மட்டும் அது காலை பிடித்து இழுத்து விடும். அதுதான் அந்த துரத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறு பாம்பு. அது முதல் கோபத்தாலும் இருக்கலாம், வேறு காரணங்களாகவும் இருக்கலாம். அப்போ எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு விஷயமாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கிரகிக்கக்கூடிய தன்மை இருந்தும் அதனால் முழு பலனை அடைய முடியாத தன்மைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ளுகின்றோம். நல்லா இருக்கும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உயர்ந்த நிலை அடையவே முடியாது, காலை பிடித்து இழுத்து விடும் என்பதுதான் அந்த பாம்பு. அதை விளட்ட வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். அதுபோல் பாருங்கள், நீங்கள் நல்லதை செஞ்சு பாருங்களேன். எது செய்தாலும் ஏதோ ஒரு குறையை நீங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. குறை சொல்வதாக ஒரு கேள்வி உங்கள் மனசில் விழும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்கள், வீடு நிலபலங்கள் சரியாக அமையாது. நான் சொல்கிறது பொது கருத்து. நிறைய பேருக்கு
அமையாது. அப்படி அமைந்தாலும் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் இருக்கும் பொழுது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, வீட்டுக்கு வந்தால் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகள் நமக்கு வரும். இப்போது மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பக்தி செய்வாங்க. கணவன் பக்திமார்கனாக தான் இருப்பார், பக்திமானாக தான் இருப்பார். ஆனால் மனைவி மாதிரி உழுந்து கும்பிடுறது, உடனுடனே கோயிலுக்கு போடுறது, அதை செய்வது இதை செய்வது என்று செய்ய மாட்டார். நான் மனசாரில் கும்பிட்டு நீ வேலையை பாருன்னு சொல்லுவார். யார்? மனைவி அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் பக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் கணவன் பக்திமானாக இருந்தாலும் இந்த அளவிற்கு இருக்க மாட்டார். அதனால் சில பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதே ஆண் பாருங்க, மனைவி வழியில் இவருடைய எண்ணம், இவருடைய வளர்ச்சி, இவருடைய முயற்சிகளை பகிர்ந்து கொண்டால் பிரச்சனை வரும். மனைவியா என்ன சொல்லுவாங்க, இதை செய்யாதீங்க, இதை செஞ்சால் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு. கணவன் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் இந்த பிரச்சனை வரும். ஆக நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போல வீடு நிலபுலங்கள் தன் கோபத்தாலே தான் கெடுவது, வளர்ச்சியும் உயர்வும் இல்லாமல் தடுங்களாவது, காலை பிடித்து இழுத்து உயர்வு வரும்பொழுது நடப்பது, இது மாதிரி தான் உத்தியோகம், தொழில், வியாபாரம் எதுவாக இருக்கட்டும். அதுபோல் பெருமளவில் இந்த அஸ்வினி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை பெருமளவில் நிறைய பேருக்கு சிறப்போடு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகளோடு தான் இருக்கும். அதை மாற்றவே நம்ம நினைக்கலாம், நம்ம நல்லா தானே இருக்கிறோம், ஏன் பிரச்சனையாக இருக்குது. அது ஆணுக்கு அஸ்வினியாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு அஸ்வினியாக இருந்தாலும் சரி, இது நிச்சயமாக உண்டு. திருமண வாழ்க்கை நல்ல கணவன் மனைவியாக வாய்த்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டே இருப்பீர்கள் என்பதுதான் இது போன்று நிறைய விஷயங்களை சொல்லலாம். என்ன மாதிரியான பிரச்சனை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது என்றால் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ஆலயத்தில் அதே உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு அம்பாளுக்கு அனுக்கிரக வாராகிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மஞ்சள் அரைச்சி கொடுக்கணும். பெண்கள் மஞ்சள் அரைச்சி கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும். ஆண்கள் மஞ்சள் நிறத்திலே சாதம், எலுமிச்சை சாதம், புளியோதரை, எது உங்களால் முடியுதோ, ஆனால் மஞ்சள் நிறத்திலே சாதம் இருக்க வேண்டும். அதை வைத்து ஒரு 9 தீபம் சிவப்பு நிற திரியிலே திரித்து அதில் நெய் ஊற்றி முருகப்பெருமானுக்கு ஆண்கள் போட்டு அந்த எலுமிச்சை சாதம் மஞ்சள் நிற சாதத்தை படைத்து உங்கள் கையால் தானம் கொடுக்க வேண்டும். அதே பெண்கள் அனுக்கிரக வாராகிக்கு மஞ்சள் அரைத்து கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் தொடர்ந்து முடிந்தவரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தின் போது செய்து வந்தால் தொடர்ந்து உங்களுடைய மாற்றங்களை நீங்களே பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் என்னிடத்திலும் வந்து சொல்லலாம், பகிர்ந்து கொள்ளலாம். மிகப்பெரிய மாற்றத்தை தந்து எது எல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ அதற்கு தீர்வு நீங்கள் செய்ய கிடைக்கும் என்ற நற்செய்தியினை இந்த பதிவின் வாயிலாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்கின்றேன். வேறொரு நட்சத்திரத்தோடு பார்க்குறேன். வணக்கம்.